வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 29 வியாழக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்பார்த்தது போலவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்தது. புயலாக மாறாது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையை நெருங்கி நீடித்து கொண்டிருக்கிறது. இது இன்று இன்னும் சற்று நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரையை கடந்து, அதாவது சாகர் தீவுக்கும் கேபுபாராவிற்கும் இடைப்பட்ட வங்கதேச கடற்கரையை கடந்து வங்கதேசத்துக்குள் நுழைந்து அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி நகரப்போகிறது. இதனால் வங்கதேசத்திற்கு காற்றுடன் கூடிய மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை. இது எப்பொழுதுமே அந்த ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால எங்கே அதிக மழை பெய்யுன்னா கிழக்கு பகுதியில் தான் அதிகமான மழை இருக்கும். அப்போது வங்கதேசத்துலேயும் வடகிழக்கு மாநிலத்தில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவுக்கு காத்திருக்கிறது. இது வடகிழக்கு மாநிலங்களில் அதீத மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது குறிப்பாக அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, அசாம், பிரம்மபுத்திராவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். பிரம்மபுத்திரா வெள்ளப்பெருக்கு மேற்கு வங்கம் வங்கதேச நாட்டின் வழியாக அது வெள்ளப்பெருக்காக அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசத்திற்கான ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நமக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவலாஞ்சில் 19 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேல்பவானியில் 13 சென்டிமீட்டரும், சின்ன கல்லரில் 12 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. ஆனால் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக கூடும். காற்று குவிதல் என்பது கர்நாடகாவின் தெற்கு பகுதி மற்றும் கேரளா வழியாக இன்றிலிருந்து நடைபெறும் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் காரணமாக வெப்பசலன இடிமழை பொழிவிற்கும் இது சாதகமாக இருக்குது. அதாவது மெல்ல நகரும் காற்று உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வலுவாக மோதி தமிழ்நாட்டின் ஊடாக கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு வடக்கும் தெற்கும் வரக்கூடிய வெப்ப உயர்வு காரணமாக வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு மாலை இரவு ஆங்காங்கே இடிமழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதில் கேரள எல்லையோரத்தில் மிக கனமழை பொழிவு இருக்குது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அதேபோல் நீலகிரி மாவட்டம் வால்பாறை பகுதிகளுக்கும் மிக கனமழை பொழிவு இருக்குது. அதிக கனமழை பொழிவும் இருக்குது. ஓரிடங்களில் அதீத மழைப்பொழிவும் இருக்குது. அவலாஞ்சில் இன்றைக்கு ஒரு 35 சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு 29 வரைக்கும் போயிருக்கு. 35 கடந்த சில நாட்களாகவே 35 வரைக்கும் போயிருக்கு. நேற்றைக்கு 20 நெருங்கிடுச்சு. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாள் பரவலாகி இருக்கிறது மழை கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும். அதாவது ஒரே இடத்துல குவிந்து ஒரு இடத்துல கொட்டாமல் எல்லா இடத்துலையும் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு. கன்னியாகுமரி, தேனி எல்லாமே, முல்லை பெரியார்லாம் 11 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு. ஆக இப்படி ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை பரவி இருக்கக்கூடிய மழை இன்றைக்கு அதே எல்லாம் பரவலாக வலுத்த மழையாக இருக்கும். இதே கன்னியாகுமரி நீலகிரி வரைக்கும் வலுத்த மழையாக இருக்கும். இதில் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடையில் கொஞ்சம் மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கு. இது பாலக்காட்டு கணவாயிலையும் மைசூரிலிருந்து வரக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பகுதிகளையும் கொஞ்சம் மேற்கு ஓரத்தில், அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டத்திலையும் கேரள எல்லையோர மாவட்டத்திலையும் கொஞ்சம் மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கு. இது தமிழ்நாட்டின் வட கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் வட கடலோரத்தில் கொஞ்சம் கூடுதலான பரப்பில் மழை இருக்கும். வட உள் மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு. ஆங்காங்கே இன்றைக்கு ஆங்காங்கே தான் இருக்கும். டெல்டாவிலையும் ஆங்காங்கே இருக்கும். தஞ்சை மாவட்டத்தில் கூட இப்போ சற்று நேரத்தில் தூறலுக்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. நனைக்கிற மழை ஆங்காங்கே காணப்படும். டெல்டாவிலும் ஆங்காங்கே லேசான மழைக்கும் மிதமான மழை கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது. இப்படி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். பரப்பில் குறைந்திருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருந்தாலும் இன்றைக்கு பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் நாளை, அதாவது நாளை காலையெல்லாம் மழை இருக்காது. எப்போ பெய்தாலும் இன்றைக்கு மாலையில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும்.
அந்த சுற்று. அடுத்தது நாளை மதியம்தான். நாளை மதியத்திற்கு மேல் மாலை இரவில் பரவலான மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்குமே தெரியுது. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், நீலகிரி, ஈரோடு மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். பெய்யும் இடத்துல கனமாகவும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடனும், அதாவது மழை பரவலாக இருக்கும். ஒரு இடத்துல லேசாக, ஒரு இடத்துல மிதமாக, ஒரு இடத்துல கனமாக, ஒரு இடத்துல சற்று கனமாக இருக்கும். நாளை எல்லாம் இந்த வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகளில். அதே போல் கோயம்புத்தூர், ஈரோடு, அதே போல் தெற்கு பகுதி, ஈரோடு தெற்கு பகுதி, அதே போல் ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், கரூர், திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, இந்த மாவட்டங்களில் தேனிலையும் வால்பாறையிலையும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். ஆனால் அதுக்கு கிழக்கே வர 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 மழைப்பொழிவு பரப்பில் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் இருக்கும். ஆனால் வடகடலோரம், வட உள் மாவட்டங்களை விட சற்று தெற்கே குறைவாக இருந்தாலும் பரவலான மழைப்பொழிவு இருக்குது. ஒரு இடத்துல தூறல், ஒரு இடத்துல நனைக்கிற மழை, ஒரு இடத்துல லேச மிதமான மழை, ஒரு இடத்துல கனமழை, ஒரு இடத்துல சற்று கனமழை என்ற அளவிலே இருக்கும். இதில் சற்று கனமழை திண்டுக்கல், தேனி உள்பகுதி, மதுரை மாவட்டத்தில், கரூர் மற்றும் ஈரோடு தெற்கு, திருச்சி தெற்கு இதெல்லாம் தெரிகிறது. திருச்சி மாநகரத்துக்கு கூட நாளை டெல்டாவிற்கும் மிதமான மழை பரவலாக இருக்கும். நாளை ஒதுக்குதல் இருக்கும், மிதமான மழை கொஞ்சம் பரவலாக இருக்கும். ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. காற்றுடன் கூடிய மழை, அதாவது கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கு. நேற்றைக்கு தொண்டியில் 39 டிகிரி பதிவாயிருக்கு. 39ங்கிறது 100 டிகிரியை தாண்டிடுச்சு. 38, 100, 39, 102 டிகிரி தொண்டியில் மட்டும் பதிவாயிருக்கு. கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கு. காரணம், தொண்டி என்பது எங்கே இருக்குது? கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய இடம், காற்றை மறைக்கக்கூடிய இடம். மதுரைக்கு கிழக்கே இருக்கிறது தான் தொண்டி, சிவகங்கை தொண்டி. இந்த இடத்துல காற்று மறைக்கும் பகுதி. அதனால் இன்றைக்கு வெப்பம் உயர்ந்திருக்கு. இந்த வெப்பம் அந்த இடத்துல இன்றைக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். நாளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும், சிவகங்கை மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், இப்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கும் ஆங்காங்கே மழை இருக்குது. ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. இன்றைய விட நாளை பரப்பில் கூட ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் இன்றைக்கு நாளை ஒதுக்குதல் குறையும். இன்றைக்கு பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும், ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். நாளை குறைந்தபட்சம் தூறல் நனைக்கும் மழையிலிருந்து கனமழை வரை இருக்கும் நாளைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் மிக கனமழை பொழிவு இருக்குது. நீலகிரி, வால்பாறை. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாத வானிலை மறந்துட்டேன். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழை 30ஆம் தேதி இரவு வரைக்கும் தான். 31ஆம் தேதி மழை இருக்கும். 1ஆம் தேதி மழை இருக்குது. 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவாக ஆங்காங்கே இருக்கும். கேரளாவில் தீவிரம் குறைந்த மிதமான மழையாக இருக்கும். இப்போ மிக கனமழை பொழிவுலாம் இருக்காது. கேரளாவில் மிதமான மழையாக இருக்கும். வால்பாறை மற்றும் நீலகிரியில் கூட கனமழை இருக்கும். 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். 31ஆம் தேதியும், 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. வால்பாறையில் ஒரு 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கலாம். கன்னியாகுமரியில் ஒரு 8 வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருக்கும். 31, 1, 2, 3ஆம் தேதி வரைக்கும். சரி, 4, 5, 6ல் சும்மா லேசான மழை இருக்கும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடிமழை பொழிவு இருக்குங்க. எல்லா நாளுமே இடிமழை இல்லாத நாளே இருக்காதுங்க. மாலை வந்தால் மழை வந்துடும். எல்லா நாளுமே இருக்குது. 31ஆம் தேதியும் இருக்குது. ஜூன் 1, 2, 3 இருக்குது. 4ஆம் தேதியும் இருக்குது. இப்படி ஆங்காங்கே இடிமழை இருக்கும். எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி உருவாக தொடங்கும். இதனால் மழைப்பொழிவு மெல்ல அதிகரிக்கும். நாம் சொன்னோமா இல்லையா, 2வது வாரத்தில் முற்பகுதி, முதல் வாரத்தின் பிற்பகுதி 8, 9 தேதியெல்லாம் காற்று சுழற்சி உருவாகிடும். தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடையும். 10ஆம் தேதி நல்லா தீவிரமடைஞ்சிடும். 2வது வாரத்தின் பிற்பகுதி கனமழை காத்திருக்கு. மீண்டும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிக கனமழை இப்படி வரைக்கும் போகும். தமிழ்நாட்டிலும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி சாரல் மழை, மிதமான மழை, லேசான மழை எல்லாமே இருக்கும். ஆகிய 30ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறுவது என்பது 8ஆம் தேதிக்கு மேலே. கண்டிப்பாக 10, 11, 12, 13, 14, 15 வலுத்த மழை இருக்குது. ஜூன் மாதம் பின் அரைப்பகுதி நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை, அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாட்டுக்குமே வெப்பசலனத்துடன் கூடிய மழை, தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை, காற்று சுழற்சி மழை எல்லாமே ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் தீவிரமடையும். அதுக்காக 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை மழை இல்லைன்னு சொல்லலை, தீவிரம் குறைந்திருக்கும். ஆங்காங்கே இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலும் இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி கேரளாவில் லேசான மிதமான மழையாக
முதல் வாரத்தில் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.